அனைவருக்கும் வணக்கம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. ஒருத்தவங்க அவங்களோட உள்ளத்துல குற்றம் இல்லாதவங்களா இருந்து ஒரு செயல் செய்தாங்க அப்படின்னு சொன்னா அது சிறப்பா முடியும். அதே மனதுல ஏதாச்சும் ஒரு குற்றத்தோட செஞ்சாங்கன்னு சொன்னா அது வெறும் ஆரவாரம் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் பாத்தீங்கன்னா இமைகள் திட்டம். துவங்கப்பட்ட நாள் பாருங்க, ஜூன் 23, 2023. இதோட நோக்கம், இமைகள் திட்டம் தமிழ்நாடு காவல்துறை வடக்கு மண்டலத்திற்குள் ஒரு விரிவான செயல்பாட்டு கட்டமைப்பை நிறுவுவதன் மூலம் பெண் குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் பாலியல் குற்றங்களில் இருந்து அவங்க பாதுகாப்பா அவங்க எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது துவங்கப்பட்ட அமைச்சகம் தமிழ்நாடு காவல்துறை வடக்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் ஐஜி கண்ணன் தலைமையில செயல்படுத்தப்பட்டிருக்கு. பயனாளிகள் பெண் குழந்தைகள், குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் உள்ள வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்கள்ல விரிவாக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் இந்த வடக்கு மண்டலங்கள்ல இருக்கிற இந்த மாவட்டங்கள்ல விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் பாருங்க. செயல்பாட்டு அமைப்பு, இது பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு செயல்பாட்டு அமைப்பை நிரந்தரமாக நிறுவியுள்ளது. ஒத்துழைப்பு, பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தவும், வழக்குகளுக்கு ஒருங்கிணைந்த பதில்களை உறுதிப்படுத்தவும் மற்ற அரசு துறைகளுடன் இணைந்து ஈடுபடுகிறது. சட்ட ஆதரவு, விரைவான நீதிக்காக 60 நாட்களுக்குள் வழக்குகளின் முறையான பதிவு, செயலாக்க விசாரணை மற்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகியவற்றை இது உறுதி செய்கிறது. சார்ஜ் ஷீட், இந்த வழக்கு பதிஞ்சாங்கன்னு சொன்னா 60 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டு கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட ஆதரவு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு அளிக்கிறது. அவர்களின் உடல் மற்றும் மனநலனில் கவனம் செலுத்துகிறது. அப்படியே பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறது, அவங்களுக்கான இழப்பீடு கொடுக்கிறது. இதுல கவனம் செலுத்துறாங்க சிறப்பா. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பெண் குழந்தைகளை பாதுகாப்பது குறித்து சமூகங்களுக்கு விழிப்புணர்வு கற்பிக்க பள்ளி மற்றும் கல்லூரி உரையாடல்கள், தெரு நாடகங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் மூலம் விழிப்புணர்வு முயற்சிகளை முன்னெடுக்கின்றன. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கான மறுவாழ்வு பிளஸ் பெண் குழந்தைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. அதே போல ஸ்கூல்ஸ்ல ஸ்கூல் காலேஜஸ்ல அவங்களோட கான்வர்சேஷன், இந்த பட்டிமன்றங்கள் நடத்துறது, தெரு நாடகங்கள், துண்டு பிரசுரங்கள் விநியோகம் பண்றது மூலியமா விழிப்புணர்வு கொடுத்துட்டு வராங்க. மருத்துவ மற்றும் ஆலோசனை சேவைகள், சிறப்பு மருத்துவர்களால் விரைவான மருத்துவ சிகிச்சை மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மனநல ஆலோசனை வழங்குவதாக உறுதியளிக்கப்படுகிறது. இதுக்காக அந்த எண் கூட பாத்தீங்கன்னா 104 இவங்களுக்கு கால் பண்ணா இந்த ஆலோசனைகள் கொடுப்பாங்க மனநல பாதிப்பு. செயல்படுத்துதல் விவரங்கள், பதவியேற்பு, பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் அதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி பாபு அவர்களால் இது சைலேந்திர பாபு அவர்களால் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. பாபு இல்ல, சைலேந்திர பாபுன்னு வரணும். பொது ஈடுபாடு, சமூக ஈடுபாட்டு நடவடிக்கைகள் மூலம் பெண் குழந்தைகளின் பாதுகாவலர்களாக இத்திட்டம் இமைகள் காவல்துறையின் பங்கை வலியுறுத்துகிறது. இந்த ஸ்கீம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சமூக ஈடுபாட்டு நடவடிக்கை மூலம் பெண் குழந்தைகளோட பாதுகாவலர்களா எல்லாருமே இருக்கணும், அவங்கள வன்முறைக்குள்ள எடுத்துட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான். விரிவான ஆதரவு, உடனடி சட்டம் மற்றும் மருத்துவ பதில்களில் மட்டுமல்ல, நீண்ட கால மறுவாழ்வு மற்றும் உளவியல் ஆதரவுகளிலும் கவனம் செலுத்துகிறது. உளவியலா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கான தீர்வும் கொடுத்துட்டு வராங்க. இம்பார்ட்டன்ட்னா பாருங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட்டு ஜூன் 23, 2023ல ஐஜி தலைமையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சைலேந்திர பாபு அவரோட தலைமையில வடக்கு மண்டலத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சென்னை, வேலூர் இங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாலியல் கொடுமையிலிருந்து பெண் குழந்தைகளை காப்பதற்காக இந்த திட்டம். இன்னும் மேலும் என்னென்ன மாதிரியான பெண்கள் மேம்பாட்டு சட்டங்கள் இருக்குன்னு பாருங்க. சதி ஒழிப்பு 1829 எடுத்துட்டு வந்திருப்பாங்க ராஜாராம் மோகன் ராயோட முன்முயற்சியால. விதவை மறுமண சட்டம் 1856 எடுத்துட்டு வந்திருப்பாங்க ஈஸ்வர வித்யாசாகர். சிறப்பு திருமண சட்டம் 1954. இந்து திருமண சட்டம் 1955. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1961. மகப்பேறு நலச்சட்டம் 1961. இதை எப்போ திருத்தம் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா 2017.
இந்திய விவாகரத்து சட்டம். விவாகரத்து சட்டம் 1969. சம ஊதிய சட்டம். சம ஊதிய சட்டம் 1976 39 டி ஆர்டிகல். அடுத்து மேலும் இருக்கிற திட்டங்கள் பாருங்க. மருத்துவ முறை கருக்கலைப்பு சட்டம். மருத்துவ முறை கருக்கலைப்பு சட்டம் 1971. கொத்தடிமை கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976. பிறப்பிற்கு முன் பாலினம் கண்டறிதல். பாலினம் கண்டறிதல் இந்த சட்டங்கள். அடுத்தது பெண்கள் கேலி செய்தல் தடை சட்டம் 1997. குழந்தை திருமண சட்டம் தடை சட்டம் 2006. போக்சோ 2012. இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாமே பெண்களுக்காக சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.